இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பன்னீர் கோகோனட் பர்ஃபி. ஸோ சூப்பரான டேஸ்டான 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த பர்ஃபி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது இனிப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே போல் பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது பன்னீரில் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பன்னீர் கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட இனிப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட பால் பவுடர், மில்க் பவுடர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட், ஸோ இந்த ட்ரையாக இருக்கும் பாருங்கள், கடைங்களை விற்கும். அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிங்க. அரைக்கும்போது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அப்போதைக்கு கொஞ்சோண்டு பால், கிட்டத்தட்ட ஒரு 50 ml பால் வச்சுக்கிங்களேன். 50 ml பால் அளவுக்கு சேர்த்து இதை அரைச்சிக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க. அடுப்பை பற்ற வச்சு, நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் இந்த பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து இந்த சட்டியை விட்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா கிண்டணும். இதுக்கு வந்து நெய்யோ வெண்ணெயோ எதுவும் போட தேவையில்லை. அப்புறம் ப்ரௌன் சுகர் போட்டதால், நாட்டு சர்க்கரை போட்டதால் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். பட் ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர் உடம்புக்கு கொஞ்சம் நல்லதுன்றதுனால நான் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படி நல்லா கிளறிட்டே இருங்க, கைவிடாமல். அவ்வளோதான். இந்த மாதிரி இது இந்த பேனை விட்டு வரணும். இந்த மாதிரி வரும்போது, ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தியானது. குழந்தைங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பன்னீர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை ஸ்வீட் ஆட்டம் செஞ்சு கொடுத்தோன்னா, இதில் நம்ம போட்டிருக்கிற அந்த தேங்காய் எல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அது குழந்தைங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாது இது பன்னீரில் செஞ்சதான்னு. அவ்வளோதான். கோகோனட் வந்து நல்லா வெந்து நல்ல வாசனையாக இருக்குது. இந்த வாசனை வந்தாலே நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது சுருண்டு வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி சுருண்டு வரணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு பாதாம் இங்கே ஒன்று அங்கே ஒன்றா வர மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பர்ஃபியை இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா இதை அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
நல்ல சூப்பரான பர்ஃபி. ஸோ செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இது சூப்பரான பர்ஃபி ரெடி பண்ணிடலாம். ஸோ பன்னீர் பர்ஃபி கோகோனட் டேஸ்ட்டோட செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் லிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.